வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பாலிட்டியிலிருந்து ரொம்ப முக்கியமான ஒரு 50 கொஷின் பார்க்க போகிறோம். இந்த 50 கொஷின் எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் குடிமையியல் பகுதியில் இந்த ஃபஸ்ட்டு 3 யூனிட் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு 3 யூனிட்லேருந்து தான் எடுத்திருக்கேன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் குடிமையியல் பகுதியில் இருக்கிற அந்த முதல் 3 பாடங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் குறிப்பாக குரூப் 4 எக்ஸாமை எய்ம் பண்ணி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். அதனால் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த 3 பாடத்தையும் நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ ஆஸ் யூஷுவல் நான் கொஷினையும் ஆப்ஷனையும் படிக்கிறேன். படிச்சுட்டு ஒரு 10 செகண்ட் கேப் கொடுக்குறேன். அந்த 10 செகண்ட்குள்ளே ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது முக்கியமான விஷயம். இதில் ஒரு சில கொஷினில் நான் சின்ன சின்ன ட்விஸ்ட் வச்சுருக்கேன். அதனால் நல்லா கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். கீழ்கண்ட எந்த சட்டப்பிரிவு ஆளுநருக்கு அவசர சட்டம் பிறப்பிக்கும் அதிகாரத்தை வழங்கியுள்ளது? ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 123, ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 163, ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 213 அண்ட் ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 153. இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 213. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். ஆளுநருடைய அவசர சட்டம் பிறப்பிக்கும் அதிகாரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். இதே மாதிரியே குடியரசுத் தலைவருக்கும் அவசர சட்டம் பிறப்பிக்கிற அதிகாரம் இருக்குது. அதுக்கான சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 123. இதில் ஆப்ஷன் ஏவாக கொடுத்துருக்கேன் பாருங்கள், சட்டப்பிரிவு 123 அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, அது குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் பிறப்பிக்கிறதுக்கான அதிகாரத்தை பற்றி சொல்கிறது. அண்ட் இந்த அவசர சட்டம்னா என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பின்னாடி பண்ணுறேன். ஏன்னா இதிலே இன்னொரு கொஷின் இருக்குது. ஸோ அந்த கொஷினை முடிச்சுட்டு அவசர சட்டம்னா என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஷினை பாருங்கள். முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15% தாண்டக்கூடாது என கூறும் சட்டப்பிரிவு. ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 163 1, ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 164 1A, ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 361 1 அண்ட் ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 164 1. இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 164 1A. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான கொஷின் தான். இன்னும் சொல்லப்போனால் இது பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்னு 2 இருக்குது. மத்திய அரசு, மாநில அரசுகள்னு 2 இருக்குது. இந்த 2த்துலேயுமே மினிஸ்டர்ஸ் மேக்சிமம் எத்தனை பேர் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எம்பிக்கள் டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த எண்ணிக்கையில் 15% தான் மினிஸ்டர்ஸ் இருக்கணும். அதே மாதிரியே இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஸ்டேட்டில் எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்களோ அந்த எண்ணிக்கையில் 15% தான் அதிகபட்சமாக மினிஸ்டர்ஸ் இருக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். அதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். மாநில அரசுகள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பின் பகுதி. ஆப்ஷன் ஏ பகுதி 5, ஆப்ஷன் பி பகுதி 4, ஆப்ஷன் சி பகுதி 3 அண்ட் ஆப்ஷன் டி பகுதி 6. இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பகுதி 6. ஸோ இதில் மற்ற ஆப்ஷனில் இருக்கிற அந்த பகுதியெலாம் கொடுத்துருக்கல, பகுதி 5, பகுதி 4, பகுதி 3, இதெல்லாம் எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் ரீகால் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். கீழ்கண்டவர்களில் யார் ஆளுநரால் நியமிக்கப்படுவதில்லை? ஆப்ஷன் ஏ முதலமைச்சர், ஆப்ஷன் பி அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர், ஆப்ஷன் சி அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தர்கள் அண்ட் ஆப்ஷன் டி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஏன்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பண்ணுவார். சரி, ஓகே. இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். கீழ்கண்ட எந்த சட்டப்பிரிவின் கீழ் மாநில அரசை கலைக்க ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யலாம்? ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 352, ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 356, ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 213 அண்ட் ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 184.
ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சட்டப்பிரிவு 356. ஸோ சட்டப்பிரிவு 356 அடிப்படையில் தான் ஒரு மாநில அரசை கலைக்கலாம் அப்படின்ட்டு ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார். இதுவும் ஒரு முக்கியமான வினா தான். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவுகள். ஆப்ஷன் ஏ, சட்டப்பிரிவுகள் 145 237. ஆப்ஷன் பி, சட்டப்பிரிவுகள் 152 237. ஆப்ஷன் சி, சட்டப்பிரிவுகள் 152 247. அண்ட் ஆப்ஷன் டி, சட்டப்பிரிவுகள் 142 237. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சட்டப்பிரிவுகள் 152 237. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சட்டப்பிரிவுகள் 152 237 வரைக்கும் மாநில அரசை பற்றி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே, இப்போ நாம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மாநில அரசின் நிர்வாக பிரிவில் பொருந்தாதது எது? ஆப்ஷன் ஏ, ஆளுநர். ஆப்ஷன் பி, சட்டமன்ற பேரவை. ஆப்ஷன் சி, முதலமைச்சர். அண்ட் ஆப்ஷன் டி, அமைச்சரவை. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சட்டமன்ற பேரவை. இந்த சட்டமன்ற பேரவைங்கிறது மாநில அரசின் நிர்வாக பிரிவுக்கு கீழே வராது. ஆக்சுவலாக அது எங்கே வருங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன், ஏன்னா இதை பேஸ் பண்ணி இன்னொரு கொஸ்டின் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சட்டமன்ற பேரவைங்கிறது மாநில அரசோட நிர்வாக பிரிவில் வராது. மற்ற 3 வந்து நிர்வாக பிரிவில் தான் வரும். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இந்த 5 பாயிண்டில் ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளில் சரியானது எது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா இந்தியாவில் வசிப்பவராக இருக்க வேண்டும். அடுத்த செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 30 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். அடுத்து தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லாபம் தரும் எந்த தொழிலிலும் ஈடுபடக்கூடாது. அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்திருக்க வேண்டும். அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி எழுதவும் பேசவும் தெரிந்தவராக இருக்க வேண்டும். ஸோ இதில் ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளில் எதெல்லாம் சரியானது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அதாவது இதில் இந்த தேர்ட் பாயிண்ட் மட்டும்தான் கரெக்டு, மற்ற எல்லா பாயிண்ட்டுமே தப்பு. ஏன்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் வசிப்பவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக அது வந்து தப்பு. ஏன்னா இந்தியாவில் வசிப்பவராக இருந்தால் மட்டும் பத்தாது, இந்திய குடிமகனாக இருக்கணும். சரியா? இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருந்தால் மட்டும் பத்தாது, இந்திய குடிமகனாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 30 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுவும் தப்பு தான். ஏன்னா 35 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். தேர்ட் பாயிண்ட்டு கரெக்டு தான், லாபம் தரும் எந்த தொழிலையும் அவர் இருக்கக்கூடாது. அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட் பாருங்கள், நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அது தப்பு. அதாவது எம்பியாக இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் தேவையில்லை. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி எழுதவும் பேசவும் தெரிந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுவும் தப்பு. அதெல்லாம் தேவையில்லை. சரியா? சரி, ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் செயல்படுகிறார். இக்கூட்டோடு பொருந்தும் சட்டப்பிரிவு எது? ஆப்ஷன் ஏ, சட்டப்பிரிவு 154. ஆப்ஷன் பி, சட்டப்பிரிவு 163. ஆப்ஷன் சி, சட்டப்பிரிவு 168. அண்ட் ஆப்ஷன் டி, சட்டப்பிரிவு 153. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சட்டப்பிரிவு 163. ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மாநிலத்தின் அரசின் தலைவர். ஆப்ஷன் ஏ, சட்டமன்ற சபாநாயகர். ஆப்ஷன் பி, முதலமைச்சர். ஆப்ஷன் சி, ஆளுநர். அண்ட் ஆப்ஷன் டி, அட்வொகேட் ஜெனரல். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆளுநர். ஆளுநர் தான் மாநிலத்தின் அரசின் தலைவர். இதை வந்து இங்கிலீஷில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஓகேவா? ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்து ஆளுநர். ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் யார் அப்படிங்கிறதையும் நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக அது இன்னொரு கொஸ்டினாக நான் வச்சுருக்கேன். ஸோ ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர். ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் யார் அப்படிங்கிறத திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. அநேகமாக இன்னொரு கொஸ்டின் வந்து வரும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்படும் போது அவருக்கு ஊதியம் வழங்குவது பற்றி விளக்கும் இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு. ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 154, ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 158 3 ஏ, ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 168 அண்ட் ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 153 3 ஏ. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 158 3 ஏ. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடிப்படை கடமைகளில் பொருந்தாதது எது? ஆப்ஷன் ஏ தேசிய கொடி, தேசிய கீதம் மற்றும் தேசிய சின்னங்களை மதித்தல். ஆப்ஷன் பி பொது சொத்துக்களை பாதுகாத்தல். ஆப்ஷன் சி தேர்தல்களில் தவறாமல் வாக்களித்தல். அண்ட் ஆப்ஷன் டி 6 முதல் 14 வயதுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தருதல். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தேர்தல்களில் தவறாமல் வாக்களித்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அது வந்து அடிப்படை கடமைகள் கீழே வராது. பட் நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவோம்னா ஓட்டு போடுறது நம்மளுடைய உரிமை, ஓட்டு போடுறது நம்மளுடைய கடமை அப்படின்லாம் சொல்லுவோம். பட் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள்னு சொல்லிட்டு ஒரு 11 விஷயம் சொல்லியிருப்பாங்க. இந்த 11 விஷயமும் இந்திய மக்களுடைய அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 11ல் இந்த தேர்தல்களில் தவறாமல் வாக்களித்தல்ங்கிற இந்த பாயிண்ட் வராது. சரியா? சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் 11வது அடிப்படை கடமை இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஆப்ஷன் பி 82வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஆப்ஷன் சி 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அண்ட் ஆப்ஷன் டி 51வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்த சட்ட திருத்தமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்ட திருத்தம். 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்ட திருத்தம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத ரீகால் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதாவது இந்த 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலமாக என்ன திருத்தம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதையும் ரீகால் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் கூட்டாட்சி முறை அரசாங்கம் பின்பற்றப்படுகிறது. ஆக்சுவலாக அது வந்து கூற்று காரணம் டைப் கொஸ்டின் இது. இப்போ ஃபஸ்ட்டு கூற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூட்டாட்சி முறை அரசாங்கம் பின்பற்றப்படுகிறது. அடுத்து காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் இந்தியாவின் பரந்த மற்றும் பன்முகத்தன்மையை கருத்தில் கொண்டு இந்தியாவிற்கு கூட்டாட்சி முறையிலான அரசை வழங்கியுள்ளனர். ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து கூற்று காரணம் இரண்டும் சரி. அடுத்த ஆப்ஷன் சி என்னன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் தவறு. அண்ட் ஆப்ஷன் டி கூற்று தவறு, காரணம் சரி. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கூற்று காரணம். இந்த ரெண்டுமே கரெக்டு தான். இந்தியாவில் வந்து கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய இனங்கள், அதே மாதிரி நிறைய மொழி பேசக்கூடிய மக்கள், நிறைய மதத்தை ஃபாலோ பண்ணுற மக்கள், இந்த மாதிரி இந்தியா வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடாக இருக்கிறதுனால தான் கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 2 பாயிண்ட்டுமே கரெக்டு தான். இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு ஆப்ஷனே இதில் கொடுத்துருப்பாங்கல்ல, கூற்று காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணமானது கூற்றை விளக்குகிறது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சு கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சரி, ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர். ஆப்ஷன் ஏ அம்மாநில முதலமைச்சர். ஆப்ஷன் பி அம்மாநில ஆளுநர். ஆப்ஷன் சி அம்மாநில கல்வி அமைச்சர். அண்ட் ஆப்ஷன் டி அம்மாநில தலைமை செயலர். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மாநில ஆளுநர். ஸோ மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாநிலத்தில் இருக்கிற பல்கலைக்கழகங்களின் வேந்தராக இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்துடைய ஆளுநர் யாரோ அவங்க தான். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். துணை குடியரசுத் தலைவர் பதவி பற்றிய கூற்றுகளில் சரியானது எது அல்லது எவை? ஸோ துணை குடியரசுத் தலைவரை பற்றி ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 4 பாயிண்டில் எது கரெக்ட் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது நாட்டின் 2வது உயர்ந்த பதவி. அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக முன்னுரிமையின்படி
பிரதமருக்கு அடுத்த தரநிலையில் இப்பதவி உள்ளது. அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்பதவி அமெரிக்க குடியரசுத் தலைவரின் பதவியை போன்றது. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற இப்பதவி உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அதாவது இதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் ஃபோர்த்து பாயிண்ட்டும் மட்டும்தான் கரெக்டு. நமது நாட்டின் 2வது உயர்ந்த பதவி அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த பாயிண்ட் கரெக்டு. அடுத்து லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள், நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற இப்பதவி உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த 2 பாயிண்ட் மட்டும்தான் கரெக்டு. இந்த செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், அலுவலக முன்னுரிமையின்படி பிரதமருக்கு அடுத்த தரநிலையில் இப்பதவி உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, அது வந்து தப்பு. ஏன்னா அலுவலக முன்னுரிமையின்படி குடியரசுத் தலைவருக்கு அடுத்த தரநிலையில் தான் இந்த துணை குடியரசுத் தலைவர் பதவி இருக்கும். அதே மாதிரி அடுத்து தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இப்பதவி அமெரிக்க குடியரசுத் தலைவரின் பதவியை போன்றது அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுவும் தப்பு. ஏன்னா இந்த நம்ம நாட்டோட துணை குடியரசுத் தலைவர் பதவியும் அமெரிக்க துணை குடியரசுத் தலைவர் பதவியும் ஒன்று தான், சரியா? ஸோ அப்போ அந்த பாயிண்ட் எப்படி இருந்திருக்கணும்னா, இப்பதவி அமெரிக்க துணை குடியரசுத் தலைவரின் பதவியை போன்றது அப்படின்னு இருந்திருந்தால் அது கரெக்டு. ஆனால் இங்கே நான் கொடுத்துருக்கிறது அமெரிக்க குடியரசுத் தலைவரின் பதவியை போன்றது அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த தேர்ட் பாயிண்ட்டும் தப்பு. ஸோ அப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் ஃபோர்த்து பாயிண்ட் மட்டும்தான் கரெக்டு. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். நிதி குழுவினை அமைப்பவர். ஆப்ஷன் ஏ பிரதமர், ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் சி லோக்சபா சபாநாயகர் அண்ட் ஆப்ஷன் டி ஆளுநர். இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர். சிம்பிளான கொஷின் தான் இது, பட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் இது. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, மாநில நிதிக்குழுவினை அமைப்பவர் யார் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா அப்போ வந்து நம்ம குடியரசுத் தலைவரை சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மாநில நிதிக்குழுவை ஆர்கனைஸ் பண்ணுறது வேற ஒரு பர்சன், அது யாருன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஜென்ரலாக நிதிக்குழுவினை அமைப்பவர் யார் அப்படின்னு கேட்டால் குடியரசுத் தலைவர் அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். சரி, அடுத்த கொஷின் பாருங்கள். மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழு. ஆப்ஷன் ஏ ராம்நந்தன் குழு, ஆப்ஷன் பி சரண் சிங் குழு, ஆப்ஷன் சி சர்க்காரியா குழு, ஆப்ஷன் டி ராஜமன்னார் குழு. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ராஜமன்னார் குழு. இதுவும் சந்தேகமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் தான் இது. 2 குழுக்களை பற்றி அடிக்கடி கொஷின் கேட்பாங்க. ஒன்று வந்து சர்க்காரியா குழு, இன்னொன்று வந்து ராஜமன்னார் குழு. இந்த ரெண்டுமே வந்து இந்த மத்திய மாநில அரசுகளுடைய ரிலேஷன் சம்பந்தமான குழுக்கள் தான். இல்லை இந்த சர்க்காரியா கமிட்டி, அதாவது சர்க்காரியா குழுங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டது, ராஜமன்னார் குழுங்கிறது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டது. ஸோ ரொம்ப முக்கியமான குழு இது, ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம்தான், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். பண மசோதாவை மாநில சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த இவரின் முன் அனுமதி தேவை. ஆப்ஷன் ஏ முதலமைச்சர், ஆப்ஷன் பி சட்டமன்ற சபாநாயகர், ஆப்ஷன் சி தலைமைச் செயலர் அண்ட் ஆப்ஷன் டி ஆளுநர். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆளுநர். பண மசோதாவை மாநில சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தணும்னா ஆளுநருடைய முன் அனுமதி தேவை. இப்போ இதுவே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், அங்கே வந்து பண மசோதாவை பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துறதுக்கு குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி தேவை. சரியா? ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுநர்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு பர்மிஷன் வாங்கணும், சென்ட்ரலை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு பர்மிஷன் வாங்கணும். சரி, அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் டைப் இருக்கு இல்லையா, அந்த கொஷின் இது. ஃபஸ்ட்டு கூற்றுன்னு சொல்லிட்டு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாருங்கள். மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். அடுத்து காரணம் பாருங்கள். ஆளுநரால் பிறப்பிக்கப்படும் அவசர சட்டம் 6 வாரத்திற்குள் மாநில சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஸோ ஆப்ஷன் ஏ கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் பி கூற்று காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணமானது கூற்றை விளக்குகிறது. ஆப்ஷன் சி கூற்று காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணமானது கூற்றை விளக்கவில்லை. அண்ட் ஆப்ஷன் டி கூற்று தவறு, காரணம் சரி. இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று சரி, காரணம் தவறு. காரணம் அப்படின்னு டைப் ஆகிருக்கு, சாரி, அதை பார்த்துங்க.
ஸோ ஆப்ஷன் ஏ தான் கூற்று சரி, காரணம் தவறு தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த அவசர சட்டம்னா ஒன்றும் இல்லை. இப்போ நார்மலாக வந்து ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர், என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டமன்றம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சட்டமன்றத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை படிப்பாங்க. என்ன சட்டம் கொண்டு வர போகிறாங்களோ அதை படிப்பாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாரும் அந்த சட்டத்தோட நிறைகள் என்ன, குறைகள் என்ன, அதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்ட்டு டிஸ்கஷன் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்டெடுப்பு நடக்கும். இப்போ 234 எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னா இந்த சட்டத்துக்கு ஆதரவாக எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்க, சட்டத்தை எதிர்த்து எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்க, அதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு சட்டம் வரும். சரியா? ஸோ அப்போ நம்ம ஒரு சட்டம் கொண்டு வரணும்னா இந்த சட்டமன்றம் நடக்கணும். அங்கே எம்எல்ஏக்கள் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அந்த சட்டத்தை கொண்டு வந்து அது டிஸ்கஸ் பண்ணணும் அதை பற்றி. அதுக்கப்புறம் ஓட்டெடுப்புலாம் நடத்தணும். சப்போஸ் சட்டமன்றம் நடக்கலைன்னு வச்சுப்போம், ஓகேவா? இப்போதைக்கு சட்டமன்றம் நடக்கலை, அப்போதைக்கு வந்து அவசரமாக ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணலாம். அது வந்து ஆளுநர் வந்து கொண்டு வருவார். ஆளுநர் வந்து அந்த புதிய சட்டத்தை கொண்டு வருவார். அதுக்கு தான் அவசர சட்டம் அப்படின்னு பேர். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது இல்லையா, அப்போ வந்து இந்த மாதிரி அவசர சட்டம் தான் கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து சட்டமன்றம் வந்து நடக்கலை. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவசர சட்டம் தான் கொண்டு வந்தாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மாதிரி அவசர சட்டம் கொண்டு வரலாம். ஆளுநர் நினச்சா இந்த மாதிரி அவசர சட்டம் கொண்டு வரலாம். ஆனால் அந்த கொண்டு வரப்பட்ட சட்டம் வந்து அடுத்த 6 மாதத்துக்குள்ளே மாநில சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்படணும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது என்னென்னா 6 வாரத்திற்குள் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ அது வந்து தப்பு. 6 மாதத்துக்குள்ளே மாநில சட்டமன்றம் வந்து அந்த சட்டத்தை அப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இந்த சட்டம் வந்து தொடர்ந்து இருக்கலாம் அப்படின்ட்டு அப்ரூவ் பண்ணணும். ஸோ 6 வாரத்திற்குள் அப்படின்னு கொடுத்ததுனால அந்த காரணம்னு சொல்லி நான் கொடுத்துருக்கிற பாயிண்ட் வந்து தப்பு. சரியா? சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சுதந்திர இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர். ஆப்ஷன் ஏ டாக்டர் ராதாகிருஷ்ணன், ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் சி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அண்ட் ஆப்ஷன் டி நீதிபதி எம் ஹிதயத்துல்லா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஆப்ஷன் ஏ டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஸோ இந்த மாதிரி கொஷின் எல்லாம் விட்டுற வேணாம். சரியா? இதெல்லாம் வந்து சிம்பிளான கொஷின் தான். ஆனால் குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஈவன் குரூப் 2 கூட கேட்பாங்க. இந்த மாதிரி சிம்பிளான கொஷின் வரும். ஸோ அதனால் இதெல்லாம் அலட்சியமாக விட்டுறாதீங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். ராஜமன்னார் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1959, ஆப்ஷன் பி 1969, ஆப்ஷன் சி 1979 அண்ட் ஆப்ஷன் டி 1989. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1969. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ராஜமன்னார் கமிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்குவாங்க. தமிழ்நாடு போட்டது, ஓகேவா? தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட ஒரு கமிட்டி இது. 1969 போட்டாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த சட்டம் போடுறதை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ சொன்னல, அதாவது ஒரு சட்டம் கொண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு வந்து அதில் என்னென்ன இருக்குதுன்னு படிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் டிஸ்கஷன் நடக்கும். அதில் நிறைகள் என்ன இருக்குது, குறைகள் என்ன இருக்குது, என்னென்ன மாற்றணும் அப்படின்னு அதை பற்றி டிஸ்கஷன் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்டெடுப்பு நடக்கும். எம்எல்ஏக்களை ஓட்டு போட சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுநர்கிட்ட அனுப்பி வைப்பாங்க. ஸோ அப்படி இங்கே இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு, அதாவது இந்த சட்டமன்றத்தில் என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் ஆளுநர்கிட்ட அனுப்பி வைக்கப்படும் போது ஆளுநர் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 4 பாயிண்டில் எது கரெக்டு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ கொஷினை பாருங்கள். சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா ஆளுநர் ஒப்புதலுக்காக அனுப்பப்படும் பொழுது ஃபஸ்ட்டு ஆளுநர் கையொப்பமிடலாம். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நிறுத்தி வைக்கலாம். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மறுபரிசீலனைக்காக சட்டமன்றத்துக்கே திருப்பி அனுப்பலாம். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக நிறுத்தி வைக்கலாம். மேற்குறிப்பிட்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடு. இந்த 4 பாயிண்டில் இதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும், அதாவது இதில் இருக்கிற எல்லாமே கரெக்டு தான். ஸோ இதில் மசோதான்னு ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா? மசோதானா ஒன்றும் இல்லை, ஆளுநர் சைன் பண்ணார்னா சட்டம். சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மசோதா. ஸோ ஏதோ ஒன்று கொண்டு வராங்க, ஒரு ஆக்ட், ஒரு சட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. அதை சட்டம்னு நாம் எப்போ சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் சைன் பண்ணணும், பண்ணால் தான் அது சட்டமாகும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசோதா. ஸோ அப்போ அந்த மசோதாவை வந்து ஆளுநருடைய கையொப்பத்துக்காக, அதாவது சைனுக்காக அனுப்பும்போது அவர் என்ன பண்ணலான்னா சைன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதை ஸ்டாப் பண்ணி வைக்கலாம்.
கொஞ்ச நாளைக்கு. ஸோ இதுக்குள்ளே டீப்பாக போக வேணாம், நான் எல்லாமே மேலோட்டமாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். டீப்பாக போனால் கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து டீப்பாக போக வேணாம், ஜஸ்ட் மேலோட்டமாக சொல்கிறேன். ஒன்று அவர் சைன் பண்ணலாம், இல்லைனா ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைனா அதில் சில கரெக்ஷன்லாம் சொல்லி அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துக்கே திருப்பி அனுப்பி விடலாம். அண்ட் ஒரு சில மசோதாக்களை பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். குடியரசுத் தலைவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். குடியரசுத் தலைவருடைய ஒப்பீனியனை கேட்கறதுக்காக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். ஸோ இந்த நாலுமே இதில் கரெக்டு தான். இதை பற்றி டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பட் வேணாம், இது டெஸ்ட் சீரியஸுங்கிறதுனால அந்த மாதிரி வேணாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். துணை குடியரசுத் தலைவரின் முடிவு செய் வாக்கு அதிகாரம் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு. ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 100, ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 110, ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 53ல் 2 அண்ட் ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 66ல் 1. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 100. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கும் அரசியலமைப்பு அட்டவணை. ஆப்ஷன் ஏ அட்டவணை 7, ஆப்ஷன் பி அட்டவணை 17, ஆப்ஷன் சி அட்டவணை 8 அண்ட் ஆப்ஷன் டி அட்டவணை 18. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அட்டவணை 8. இதுவும் ஒரு முக்கியமான வினா தான், அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது அல்லது எவை? ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இந்தியாவின் குடியரசுத் தலைவர் பதவியானது வெஸ்ட்மினிஸ்டர் அரசியலமைப்பு ஜனநாயக முறையில் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டின் நாடாளுமன்ற முறை வெஸ்ட்மினிஸ்டர் முறை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தின் நாடாளுமன்றம் வெஸ்ட்மினிஸ்டர் அரண்மனையில் அமைந்துள்ளது. ஸோ இந்த 3 பாயிண்டில் எது கரெக்டு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அதாவது இதில் வந்து இந்த செகண்ட் பாயிண்ட்டும் தேர்ட் பாயிண்ட்டும் கரெக்டு, ஃபஸ்ட்டு பாயிண்ட் மட்டும் தப்பு. ஏன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் குடியரசுத் தலைவர் பதவியானது அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் தப்பு. ஏன்னா இந்தியாவின் பிரதமர் பதவியை தான் வந்து நம்ம வெஸ்ட்மினிஸ்டர் அரசியலமைப்பு ஜனநாயக முறையிலேருந்து எடுத்துக்கிட்டோம், குடியரசுத் தலைவர் பதவியை எடுத்துக்கலை. சரியா? ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் மட்டும் தப்பு, மற்ற 2 பாயிண்ட்டும் கரெக்டு தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 2005, ஆப்ஷன் பி 2008, ஆப்ஷன் சி 2004 அண்ட் ஆப்ஷன் டி 2014. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2004. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான வினா தான், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் வகை. ஃபஸ்ட்டு கூற்றுன்னு சொல்லிட்டு என்ன பாயிண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு பாருங்கள். சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம். அதாவது எம்எல்ஏவாக இல்லாத ஒரு பர்சனுக்கு கூட மினிஸ்டர் பதவி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து காரணம்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சராக பதவி ஏற்றால் 6 வார காலத்திற்குள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும். அதாவது எம்எல்ஏவாக கூட இல்லாத ஒரு பர்சனை வந்து மினிஸ்டர் ஆக்குனாங்கன்னா 6 வாரத்துக்குள்ளே அவர் வந்து எம்எல்ஏவாகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2த்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், கூற்று சரி காரணம் தவறு. அடுத்தது ஆப்ஷன் பி என்னென்னா கூற்று காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணமானது கூற்றை விளக்குகிறது. அடுத்த ஆப்ஷன் சி என்னன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணமானது கூற்றை விளக்கவில்லை. அண்ட் ஆப்ஷன் டி என்னன்னு பார்த்தீங்கன்னா கூற்று தவறு காரணம் சரி. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று சரி காரணம் தவறு. ஸோ அந்த காரணம்னு சொல்லி நான் கொடுத்துருக்கிற பாயிண்டில் என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வார காலத்திற்குள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் தப்பு. 6 மாத காலத்திற்குள் அப்படின்னு இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். ஏன்னா எம்எல்ஏவாக இல்லாத ஒரு பர்சனை கூட மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணலாம். சரியா? எம்எல்ஏவாக இல்லாத ஒரு பர்சனை கூட மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணலாம். ஆனால் அடுத்த 6 மாதத்துக்குள்ளே ஒரு எம்எல்ஏவாகணும். ஸோ இதுதான் ரூல். இங்கே வந்து நான் 6 வார காலத்திற்குள் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த பாயிண்ட் தப்பு. சரியா? சரி, ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் கூற்று காரணம் வகை தான். ஸோ ஃபஸ்ட்டு கூற்றுன்னு சொல்லி என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். முதலமைச்சரின் பதவி காலம் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றல்ல. அடுத்து காரணம்னு சொல்லி என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். சட்டமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு எவ்வளவு காலத்திற்கு தொடர்கிறதோ அதுவரை அவர் முதலமைச்சராக நீடிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று சரி காரணம் தவறு, ஆப்ஷன் பி கூற்று காரணம் இரண்டும் சரி மேலும் காரணமானது கூற்றை விளக்குகிறது,
ஆப்ஷன் சி கூற்று காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணமானது கூற்றை விளக்கவில்லை. அண்ட் ஆப்ஷன் டி கூற்று தவறு காரணம் சரி. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ இதில் இந்த கூற்றுன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கிற பாயிண்ட்டும் கரெக்டு தான், காரணம்னு சொல்லி நான் கொடுத்துருக்கிற பாயிண்ட்டும் கரெக்டு தான். அதே மாதிரி காரணம்னு சொல்லி நான் கொடுத்துருக்கிற பாயிண்ட் வந்து இந்த கூற்றுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா முதலமைச்சரோட பதவி காலம் வந்து இப்போ நார்மலாக நம்ம 5 வருஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 வருஷத்துக்குள்ளேயே அவருக்கு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவு இல்லைன்னா அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவரோட பதவி வந்து காலியாகிடும். சரியா? ஸோ இது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இதை பற்றி வந்து டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்த கொஷினுக்கு போகலாம். மாநில நிர்வாகத்தின் அடிப்படையில் சரியானதை தேர்ந்தெடு. ஸோ ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இதில் எது கரெக்ட் அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்து மாநிலத்தின் பெயரளவு நிர்வாகி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து செகண்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மாநிலத்தின் உண்மையான நிர்வாகி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மாநிலத்தின் அரசின் தலைவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆளுநர் மாநில அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் தான் கரெக்டு, தேர்ட் பாயிண்ட்டும் ஃபோர்த் பாயிண்ட்டும் தப்பு. ஓகே, இப்போ நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். கீழ்கண்டவற்றுள் அடிப்படை கடமைகளுடன் தொடர்புடையது. ஆப்ஷன் ஏ ராம்நந்தன் கமிட்டி, ஆப்ஷன் பி சரண் சிங் கமிட்டி, ஆப்ஷன் சி ஜேவிபி கமிட்டி அண்ட் ஆப்ஷன் டி ஃபசல் அலி கமிட்டி. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சரண் சிங் கமிட்டி. ஆக்சுவலாக அதை வந்து நான் ஹைலைட் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சரண் சிங் கமிட்டி. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். குடியரசுத் தலைவரின் பதவி நீக்க நடைமுறைகளில் தவறானது எது? ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். அந்த 4 பாயிண்ட்டை நல்லா பார்த்துட்டு குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்க நடைமுறைகளில் ராங்காக இருக்கிறது எது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பை மீறியுள்ளார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பதவி நீக்கம் செய்யப்படலாம். அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். இவருக்கு எதிரான குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும். அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். இவருக்கு எதிரான குற்றச்சாட்டு மக்களவையில் தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு மாநிலங்களவையில் மட்டும் நிறைவேறினால் போதுமானது. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். தீர்மானத்தின் மீது அவைக்கு வருகை புரிந்தவர்களில் 3இல் 1 பகுதியினர் ஆதரவாக வாக்களிக்க வேண்டும். ஸோ இந்த 4 பாயிண்டில் எது வந்து தப்பு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். நல்லா கேட்டுங்க, தவறானது எது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட் இந்த 3மே தப்பு தான். செகண்ட் பாயிண்ட் மட்டும்தான் கரெக்டு. ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பை மீறியுள்ளார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பதவி நீக்கம் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ சந்தேகத்தின் அடிப்படையிலலாம் அவரை பதவி நீக்கம் செய்ய முடியாது, ப்ரூஃப் ஆகணும். ஓகேவா? இந்த குற்றச்சாட்டு ஒன்று நாம் அவர் மேலே சொல்கிறோன்னா அது வந்து ப்ரூஃப் ஆகணும். ஜஸ்ட்டு வந்து ஒரு டவுட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அவரை பதவி நீக்கம் செய்ய முடியாது. அடுத்து செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டு தான், அதை விட்டுறலாம். தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். இவருக்கு எதிரான குற்றச்சாட்டு மக்களவையில் தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு மாநிலங்களவையில் மட்டும் நிறைவேறினால் போதுமானது அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து தப்பு. ஏன்னா மக்களவையிலையும் நிறைவேறணும், மாநிலங்களவையிலையும் நிறைவேறணும். சரியா? அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ கொடுத்துருக்கல அதுவும் தப்பு. 1/3 அப்படின்னு கொடுத்துருக்கல அது வந்து தப்பு. 1/4. சரியா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, தேர்டு பாயிண்ட், ஃபோர்த்து பாயிண்ட் இந்த 3 பாயிண்ட்டுமே தப்பு தான். செகண்ட் பாயிண்ட் மட்டும்தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஆளுநரை பற்றி ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். அதில் சரியானதை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநராக பதவி வகித்த ஒருவரை கைது செய்ய எந்த நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. அடுத்து செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தனது பணிகளை செய்தது தொடர்பாக ஆளுநர் எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை. அடுத்து தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எந்த கட்சியும் அறுதி பெரும்பான்மையை பெறாத போது ஆளுநர் எந்த கட்சி தலைவரையும் ஆட்சி அமைக்க அழைக்கலாம்.
ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி